இன்னைக்கு ரீசனிங்ல வந்துட்டு நம்ம அனாலஜி டாபிக் தான் பார்க்க போகிறோம். அனாலஜினாலே எல்லா எக்ஸாமுக்குமே இம்பார்ட்டன்ட். டிஎன்பிசிக்கு, ஆர்ஆர்பிக்கு அண்ட் அதுக்கப்புறம் எஸ்எஸ்சிக்கு, இந்த மாதிரி எல்லா இதுக்குமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் நார்மலாக நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் இது பண்ண போகிறேன், பேங்கிங் எல்லாத்துக்குமே இந்த அனாலஜி டாபிக் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனாலஜினா ஃபஸ்ட்டு என்னதுன்னா சிமிலர் அப்படின்னு அர்த்தம். சிமிலர்னு அர்த்தம். எதுக்கு சிமிலர்னா, இப்போ ஏபி ரெண்டு இது கொடுத்துட்டாங்கன்னா இந்த ரெண்டோடது பிசிடிக்கு சிமிலராக இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு அனாலஜி டாபிக்னு சொல்லுவோம். இது ரொம்ப பார்க்க கஷ்டமாக இருந்தாலும் இது ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியாயிரும். ஸோ இந்த அனாலஜி டாபிக் இருக்கட்டும். இதோட ஃபஸ்ட்டு நான் அனாலஜியில் கிளியராக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நீங்கள் வந்துட்டு ஸ்கொயர் ரூட்டும் கியூப் ரூட்டும் தெரிஞ்சிருக்கணும். ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் வந்துட்டு ஒரு 1 to 30 வரைக்கும் வந்துட்டு தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸ்கொயர் ரூட்டும் சரி, கியூப் ரூட்டும் சரி, அது வீடியோ வேணா சொல்லுங்க, நான் அப்லோட் பண்ணுறேன். 1 to 30 வரைக்கும் வந்துட்டு ஸ்கொயர் ரூட்டும் கியூப் வேல்யூ தெரிஞ்சிருக்கும். ஸ்கொயர் வேணாலும் 1 to 30 வரைக்கும் இருக்கணும். ஆனால் கியூப் வந்துட்டு 1 to 15 வரைக்குமாச்சு நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கு மேலே அது கஷ்டம், நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் கியூப் ரூட்டும் ஸ்கொயர் ரூட்டும் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்பேஸ் லெட்டர்னு சொல்லுவோம்ல, ஸ்பேஸ் லெட்டரோ ஆப்போசிட் லெட்டரோ தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸ்பேஸ் லெட்டர்னா 1க்கு ஏ, 2க்கு பி. ஸோ அந்த மாதிரி வரிசையாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். 26க்கு இசட், அந்த மாதிரி வரிசையாக எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஆப்போசிட் லெட்டர்னா ஏவோட ஆப்போசிட் இசட், இசட்டோட ஆப்போசிட் ஏ, இந்த மாதிரி வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் எல்லோட ஆப்போசிட் வந்துட்டு ஓ, அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓவோட ஆப்போசிட்டுமே எல்லு தான் வரும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய தான் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சிம்பிளாக நம்ம வந்துட்டு இதை கற்றுக்கிட்டா தான் இதில் போக முடியும்னு கிடையாது. நம்ம பண்ணிகிட்டே கூட நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைம்ஸில் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 10 minutes வந்துட்டு பிரேக்லேருந்து எனக்கு ஸ்டடியிலேருந்து ரெஸ்ட் வேணும்னா அப்போ நீங்கள் இந்த அனாலஜியை வந்துட்டு பார்க்கலாம். ரொம்ப மேக்ஸ் பார்த்து எனக்கு போராக இருக்கும்போது நீங்கள் அனாலஜி பார்க்கலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட்டும் அப்போ நீங்கள் வந்துட்டு படிக்கும்போது இன்னுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் நீங்கள் மோஸ்ட்லி ஸ்கொயர் ரூட்டும் கியூப் ரூட்டும் தெரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்பேஸ் வேல்யூ, அதுக்கப்புறம் ஆப்போசிட். ஸ்பேஸ் வேல்யூ கூட நம்ம ஈஸியாக டக்குன்னு நமக்கு ஒரு 10 நிமிஷம் கேப்பில் கூட கொஷின் பேப்பர் கொடுக்கும்போது கூட ரஃப் ஒர்க்காக கூட போட்டு வச்சுக்கலாம், ஸ்பேஸ் வேல்யூவும் ஆப்போசிட் வேல்யூவும். ஆனால் அந்த ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் போட முடியாதுல்ல. ஸோ அதனால சொல்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அனாலஜினாலே நமக்கு சிமிலர்னு தெரியும். அனாலஜியில் 4 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்பா அப்படின்றத பார்க்கலாம். இந்த டைப் வைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைப்பே வந்துட்டு நம்பர் டைப்பு தான். ஒரு 2 நம்பர் கொடுத்துட்டு இதுக்கும் எவ்வளோ என்ன இது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. செகண்ட் டைப் வந்துட்டு லெட்டர் டைப், லெட்டர் யூஸ் பண்ணி அனாலஜி கேட்குறது. அண்ட் தேர்ட் டைப் வந்துட்டு வேர்ட் டைப். ஒரு வேர்டு கொடுத்து அதுக்கு சிமிலரான வேர்ட்ஸ் வந்துட்டு இந்த சைடு கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி. அண்ட் ஃபோர்த் டைப் ஃபிகர். ஸோ இதுதான் கொஞ்சம் கஷ்டமான டைப்பு. மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம அனாலஜிலேயே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த டைப் தான். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த நம்பர் டைப் தானே பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு நம்பர் டைப் பார்க்கும்போது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, 8:65 5 என்ன, இப்படி தான் வந்துட்டு அனாலஜி கொஸ்டினே கேட்கும். இதை நான் நம்பர் டைப்புக்கு சொல்கிறேன். இப்படி கொடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எதாச்சும் வந்திருக்கா, இதில் வேறு இதில் என்ன அப்படின்னு யோசிக்காமல் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி செக் பண்ணணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்பர் டைப்பில் என்ன செக் பண்ணுவோம்னா, ஸ்கொயர் வேல்யூவாக வந்திருக்கா இல்லை கியூப் வேல்யூவாக வந்திருக்கா அப்படின்றது தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதான் பார்க்கணும். செகண்டாக நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ரைம் நம்பராக வந்திருக்கா இல்லை ஃபேக்டோரியலாக இல்லை பவர் வேல்யூ வச்சு வந்திருக்கா அப்படின்றத பார்க்கணும். இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு ப்ரைமா ஃபேக்டோரியலா இல்லை அதுக்கப்புறம் தான் பவர் வேல்யூ வச்சு வந்திருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்கொயரா கியூபான்னு பார்க்கணும், அடுத்து ப்ரைமா ஃபேக்டோரியலான்னு பார்க்கணும், அப்புறம் தேர்ட் என்ன பார்க்கணும், அரித்மெட்டிக் ஆப்ரேஷனில் வந்திருக்கா அப்படின்றத பார்க்கணும். அரித்மெட்டிக் ஆப்ரேஷனா தெரியல, ப்ளஸ் ஒரு இது ப்ளஸ் ஆயிருக்கா இல்லை ஒரு இது மைனஸ் ஆயிருக்கா இல்லை இன்டூ ஆயிருக்கா இல்லை டிவைட் ஆயிருக்கா அப்படின்றதுல பார்க்கணும். அடுத்து லாஸ்ட்டாக என்ன பார்க்கணும்னா, டிஜிட் ஆஃப் நம்பர், எத்தனை டிஜிட்டில் இருக்குது அந்த நம்பர், அந்த மாதிரி வந்துட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த 4 வருஷப்படி தான் பார்க்கணும். மோஸ்ட்லி இந்த 2லேயே நமக்கு தெரிஞ்சிடும். ஸ்கொயரா கியூபா இல்லை ப்ரைமா ஃபேக்டோரியலா இல்லை பவர் அப்படின்றது. இப்போ ஸ்கொயரா கியூபானா இப்போ இந்த கொஸ்டினை எடுத்துக்கலாம். 8 ஸ்கொயர் தானே 64, 8 8 64. இந்த 64 கூட +1 பண்ணியிருக்காங்க, அப்போ 65 நீங்கள் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 8ஓட தான் இங்கே 65 அப்படின்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி தான் 5 ஸ்கொயரோடது என்னவா இருக்கும், 25 +1 தான் என்னவா இருக்கும், 26 இருக்கும். இப்படி தான் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இது யோசிக்கும் போதே ஸ்கொயரா கியூபான்னு தெரிஞ்சிச்சு. இதனால தான் ஸ்கொயர் வேல்யூவோ கியூப் வேல்யூவோ தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. இப்போ 10 ஸ்கொயர் வரைக்கும் நமக்கு தெரியும், ஒரு 5 கியூப் வரைக்கும் நமக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லது. டக்குன்னு வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ப்ரைம் நம்பராக இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபேக்டோரியல்னா 1 × 2 × 3 × 4 அப்படி பண்ணுவோம்ல.
1:2, 2 3s are 6, 6 4s are 24. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கா, அப்படி வந்திருக்கான்னு பாருங்க. இல்லை பவர் வேல்யூ வச்சு வந்திருக்கா அப்படின்றத பார்க்கும்போது அடுத்து அரித்மெட்டிக் பார்ப்போம். இப்போ ப்ளஸ் அதுக்கப்புறம் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, கியூப் வந்து +1 பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு செக் பண்ணுறது, இதுதான் வந்துட்டு நம்பர் ஃபேக்டர், நம்பர் அனாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இதில் இந்த கான்செப்ட், இந்த நம்பர் அனாலஜி கான்செப்டில் வந்துட்டு நீங்கள் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது, எக்ஸசைஸ் நமக்கு பார்க்கும்போது ஈஸியாகவே புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். இது எல்லாமே வந்துட்டு ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் வச்சு தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ராக்ஷன், ப்ரைம் நம்பர், ஃபேக்டோரியல் இதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த பார்ட்டில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் பேஸ் பண்ணதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 6:252 8 என்ன அப்படின்றதான். இங்கே 6:252னா இந்த 252 எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். 6 ஸ்கொயர் வந்துட்டு 216. ஆனால் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ 6 ஸ்கொயர் பார்க்கும்போது நமக்கு 36. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது செக் பண்ணணும். ஒன்று கியூபா ஸ்கொயரான்னு பார்க்கணும், இல்லை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது பார்க்கணும். அப்போ ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டான ஆன்சர் தான் வருது. 252 கரெக்டானது தான் வருது. அதே மாதிரி தான் நம்ம 8க்கு போடணும். 8 கியூபு 512. அப்போ 8 ஸ்கொயர் வந்துட்டு நமக்கு 64. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 576 ஆப்ஷனில் இருக்கா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான், 576 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த சம் பார்க்கும்போது இன்னுமே புரியும். ஸோ இந்த சம்மும் செகண்ட் சம்மும் அதே மாதிரியே தான். ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூ ப்ளஸ் பண்ணி பார்ப்போம். 5 கியூப் வந்துட்டு 125, 5 ஸ்கொயர் வந்துட்டு 25. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 115 வருது. ஆனால் இங்கே 100 தான் இருக்குது. ஒருவேளை 50 மைனஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு எடுத்தால் கூட இங்கே 100 வருது. இதே மாதிரி இங்கே போட்டு பார்ப்போம். 7 ஸ்கொயர் வந்துட்டு 343, 7 கியூப் வந்துட்டு 49. அப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணியிருப்பாங்களான்னு பார்ப்போம். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்? 392 வருது. இதுலேருந்து நமக்கு அதே சொன்ன மாதிரி 50 மைனஸ் பண்ணாலும் நமக்கு வேறு மாதிரி தானே ஆன்சர் வருது. ஆனால் இங்கே வந்துட்டு நமக்கு ஆன்சர் எல்லாமே வந்துட்டு 300க்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த மெத்தட் இல்லை, நம்ம வேறு தான் யோசிக்கணும். இப்போது இதே இது வந்துட்டு நம்ம மைனஸ் பண்ணி பார்ப்போம். 125 25 மைனஸ் பண்ணால் 100ஆ? அப்போ 100 வருது. இப்படியே நமக்கு வருது. இதே மாதிரியே வந்துட்டு 7 கியூபு 7 ஸ்கொயரையும் மைனஸ் பண்ணி பார்ப்போம். 7 கியூபு 343. இது மைனஸ் பண்ணால் 49 மைனஸ் பண்ணால் அப்போ ஆன்சர் வந்துட்டு 294 வந்துட்டு வருது. ஸோ புரிஞ்சு 13ல் 9 போச்சுன்னா பேலன்ஸ் 4 இருக்கும். இங்கேருந்து பேரோ பண்ணி தான் போட்டிருப்போம். ஸோ 3 அகைன் பேரோ பண்ணுறோம். 13ல் 4 போச்சுன்னா 9, அப்படி 2, அப்போ 294 ஆன்சர் ஆப்ஷன் சி. ஒன்று ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம போட இது ஈஸியாகவே பழகிடும். அடுத்து இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ 216னா நமக்கு தெரியும், 6ஓட கியூப் தான் 216 நமக்கு தெரியும். ஆனால் இங்கே 12ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 12 எப்படி வந்திருக்குன்னா 12 டிவைடட் பை 2, 1:2, 6 2s are 12. அதனால தான் 6ஓட கியூப் வந்துட்டு 213 வருது. அதே மாதிரி தான் இங்கே 10 டிவைடட் பை 2 பண்ணால் 1:2, 5 2s are 10, 5ஓட கியூப் என்னது 125. அப்போ ஆன்சர் 125 தான், ஆப்ஷன் டி தான் கரெக்டானது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 6ஓட கியூப் தான் 216 நமக்கு தெரியும். எப்படி பண்ணியிருக்காங்க? 12 டிவைடட் பை 2, இங்கே 12 கொடுத்துருக்காங்க. நம்ம இது பண்ண போகிறோம் 1:2, 6 2s are 12. ஸோ 6ஓட கியூப் தான் நமக்கு 216 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே தான் இங்கே 10 டிவைடட் பை 2, 1:5, 5ஓட கியூப். இது சும்மா ஒரு ட்ரை தான் பண்ணுறோம். ட்ரை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வரும்போது நம்ம வந்துட்டு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம் பாருங்க, 14:203 6 என்ன, அதான் வந்துட்டு இங்கே கொஸ்டின். இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இதே நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ 14ஓட ஃபஸ்ட்டு ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்ததான் கியூபான்னு பார்க்கணும். ஸோ 14 ஸ்கொயர் என்னது 196 தான். நமக்கு 14ஓட ஸ்கொயரே வந்துட்டு 196 தான். கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. கியூப்னா 14 எக்ஸ்ட்ராவாக போகும். ஸோ தட் 14ஓட ஸ்கொயர் 196. இது கூட என்ன ஆட் பண்ணியிருக்காங்களா மைனஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். ஆட் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எக்ஸ்ட்ராவாக தான் போகுது. கம்மியாக இருந்தால் தான் நம்ம மைனஸ் பண்ணணும். இங்கே கம்மியாக இருந்தால் தான் மைனஸ் பண்ணணும். ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. இப்போ 196க்கும் எதுக்கும் இந்த 203க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னா 7 வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த 7 எது கொண்டு வந்திருக்காங்கன்னா 7 × 2 வந்து பண்ணியிருக்காங்க. அந்த அப்படின்னு 14 வந்திருக்கு அப்படின்னு. அதனால நம்ம வந்துட்டு 7 ஆட் பண்ணுறோம். அதனால நமக்கு ஆன்சர் வந்துட்டு 203 அப்படின்னு வருது. இதே மாதிரி நம்ம 16க்கு பண்ணுவோம். 16 இங்கே. ஸோ இதே மாதிரி நம்ம வந்துட்டு 16க்கு பண்ணுவோம். 16 ஸ்கொயர் என்னது? 16 ஸ்கொயர் வந்துட்டு 256. இது மாதிரியே வந்துட்டு 16க்கும் ஆனால் 256க்கும் 6 சேம் அதே மாதிரி 7 × 2 தானே 14. அப்போ 8 × 2 தானே 16 நான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ 8 × 2 தான் 16. 7 2s are 14, 8 2s are 16 தானே. அதனால நம்ம இங்கே வந்து 8 வந்துட்டு ஆட் பண்ணுறோம். 7 ஆட் பண்ணிடக்கூடாது, ஆன்சர் வேறு மாதிரி வரும். ஸோ 8 தான் நம்ம ஆட் பண்ணோம். அப்போ 8 நமக்கு ஆட் பண்ணால் 256 + 8 வந்துட்டு 264. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 264. இங்கே வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணி ஆப்ஷனில் இருந்தால் அதுவும் கொஞ்சம் இதாக தான். ஸோ இங்கே 7 2s are 14, அப்போ 8 2s are 16 அப்படி போட்டு நம்ம வந்துட்டு போட்டுருந்தோம். ஆன்சர் 264.
8 is to 256 is to 12 is to என்ன இதான் வந்துட்டு கொஸ்டினாக கேட்குறாங்க. 8க்கும் 256க்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எப்படி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இப்படி கொடுத்துட்டாலே கியூபோட வேல்யூவாக தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன நம்பரு 8 இங்கிட்டு பெரிய நம்பர் கொடுத்தாலே நமக்கு வந்துட்டு கியூபோட வேல்யூவாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்கொயர் 8 ஸ்கொயர் நமக்கு தெரியும். 8 ஸ்கொயர் வந்துட்டு 64 நமக்கு தெரியும். 8ஓட கியூப் 512. ஸோ 512வையும் டிவைட் பண்ணியிருக்காங்க. எதாலனா 2வால் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது டிவைட் பண்ணி போட்டிருக்காங்க. 1 2 is 2, 2 2 are 4, பேலன்ஸ் 1, 5 2 are 10, பேலன்ஸ் 1, 6 2 are 12. அப்போ 256 வந்திருக்கா. ஸோ இதே மாதிரியே தான் அடுத்தது போடுறாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 12 கியூபையும் 12ஓட கியூப் வந்துட்டு நமக்கு 1728 வரும். டிவைடட் பை திருப்பி அதே 2வால் பண்ணால் 1 2 is 2, 8 2s are 16, பேலன்ஸ் 1, 6 2s are 12, 4 2s are 8. ஸோ 864 வந்துட்டு வரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்சர் ஆப்ஷன் இது வந்துட்டு டிவைட் பண்ணியிருக்காங்க. கியூபை எடுத்து அதை 2வால் டிவைட் பண்ணியிருக்காங்க. போன இதில் வந்துட்டு நம்ம 2வால் டிவைட் பண்ணி பார்த்தோமா, போன சம்மில் 12 டிவைடட் பை 2 வந்துட்டு 6 வரும். 6ஓட கியூப் போட்டிருக்காங்க. அதே மாதிரியே தான் இது கியூப் வேல்யூ கொடுத்துட்டு அதை 2வால் டிவைட் பண்ணி போட்டால் ஆன்சர் வந்திருக்கு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாகிடும். 6th sum 26 is to 650 is to 18 is to என்ன இதான் வந்துட்டு இங்கே கொஸ்டின். இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இது வந்துட்டு 26 ஸ்கொயரா, 26 ஸ்கொயர் நமக்கு வந்துட்டு 30 ஸ்கொயர் வரைக்கும் நம்ம வந்துட்டு படித்து வச்சுக்கணும். அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும். ஸோ 26 ஸ்கொயர் வந்துட்டு நமக்கு என்ன வரும்னா 676 வரும். ஸோ 26 ஸ்கொயர் வந்துட்டு 676. இதோட இந்த 676ஓட திருப்பி 26 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும் 650 வந்துட்டு நமக்கு ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் அதே மாதிரியே தான் இந்த 18 ஸ்கொயர் என்னது, 18 ஸ்கொயர் வந்து நமக்கு 324 வந்துட்டு 18 ஸ்கொயர் வரும். இந்த 324ஓட 18 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி மைனஸ் பண்ணால் 306 வந்துட்டு ஆன்சராக வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 306. நமக்கு ஸ்கொயர் வேல்யூ தான் தெரியும். ஸ்கொயர் வேல்யூ அதுக்கப்புறம் கியூப் வேல்யூ. ஸ்கொயர் வேல்யூ வந்துட்டு 30 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும். கியூப் வேல்யூ வந்துட்டு ஒரு 15 வரைக்கும் தெரிஞ்சாலே நமக்கு போதும். ஈஸியாக வந்துட்டு இந்த மாதிரி அனாலஜி டாப்பிக்கில் நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இந்த சம் பாருங்க, இது ஈஸியான சம் தான். 3 is to 31 is to 4 is to என்ன இதான் வந்துட்டு இங்கே கொஸ்டினாக கேட்குறாங்க. இதை நம்ம ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். இப்போ 3க்கு பக்கத்தில் எது இருக்குன்னு பார்ப்போம். 3க்கு பக்கத்தில் வந்துட்டு 3 ஸ்கொயர் வந்துட்டு 9 தான் வரும். ஆனால் 3 கியூப் வந்துட்டு 27 வருது. அப்போ 27 இங்கே பக்கத்தில் இருக்குது. இது கூட வந்துட்டு 4 ஆட் பண்ணியிருக்காங்க. 4 ஏன் ஆட் பண்ணாங்கன்னு ஒரு டவுட் வரும். 3க்கு அடுத்த நம்பர் 4 தானே, அதனால 4 ஆட் பண்ணியிருக்காங்க. 27 + 4 வந்துட்டு 31 ஆன்சர் வந்துருச்சு. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ 4க்கு அதே மாதிரி பார்க்கும்போது 4 ஸ்கொயர் 4ஓட கியூப் தான் கிட்ட வரும். ஏன்னா இங்கே 3 கியூப்னால இங்கே 4 கியூப் வந்துட்டு 64. இங்கே 3க்கு அடுத்த நம்பர் 4 ஆட் பண்ண மாதிரி இங்கே 4க்கு அடுத்த நம்பர் நம்ம 5 ஆட் பண்ண போகிறோம். ஸோ 64 + 5 வந்துட்டு 69. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டானது. சிம்பிளாக இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 கியூப் + 4 அதே மாதிரி 4 கியூப் + 5 ஆன்சர் வந்துருச்சு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 64 is to 100, 75 is to என்ன இதான் வந்துட்டு இங்கே கொஸ்டினில் கேட்குறாங்க. 64க்கு 100னா 75க்கு என்ன, 64க்கும் 100க்கும் எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 64க்கும் 100க்கும் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டா நம்ம 75க்கு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது இங்கே சிம்பிளாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 + 4 வந்துட்டு 10 10 ஸ்கொயரை தான் 100 இது பண்ணியிருக்காங்க. இந்த 10ஓட ஸ்கொயர் தானே 100 அப்படி போட்டிருக்காங்க. இந்த 10 எப்படி வந்துச்சுன்னா 6 + 4 10 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இதே மாதிரி நம்ம பண்ணலாமா, 75க்கு என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 7 + 5 நமக்கு 12ன்னு வரும். அப்போ 12ஓட ஸ்கொயர் என்னது, 12 ஸ்கொயர் வந்துட்டு 144. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 12ஓட ஸ்கொயர் 144. இங்கே 64க்கு 100னா இந்த 64 எப்படி வந்துச்சுன்னு பார்க்கணும். 64னா 6 + 4 தான் 64ன்னு மாற்றிருக்காங்க. 10ஓட ஸ்கொயர் தான் வந்துட்டு 100ன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் 75க்கும் 7 + 5 12, 12ஓட ஸ்கொயர் 144. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஈஸியாகவே இதை சால்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு போக போக அது ஈஸியாகவே வந்துடும். எந்த மாதிரி மெத்தடில் போடணும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் எல்லாமே பார்த்து உங்களுக்கு ஈஸியாகிடும். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த சம் போடும்போது நமக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஸோ இந்த சம் பாருங்க, 144 is to 23, 196 is to என்ன இதான் வந்துட்டு கொஸ்டின். இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம ஒரு சம் பார்த்தோம்ல 26 ஸ்கொயர், அதுக்கப்புறம் வந்துட்டு 8 ஸ்கொயர் வந்துட்டு டிவைட் பண்ணுற மாதிரி 2வால் இது பண்ணுற மாதிரி நம்ம பார்த்தோமா, அதே மாடலில் தான் இந்த சம்மும் வரும். இப்போது இந்த 144ன்னு பார்த்தாலே நமக்கு தெரியுது 12 ஸ்கொயரோட தான் 144 அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்போ இந்த 12ஓட என்ன பண்ணியிருக்காங்கன்னா 12 × 2 பண்ணியிருக்காங்க. 12 × 2 24. இந்த 24 கூட -1 பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 144 எப்படி வந்துச்சுன்னா 12 ஸ்கொயர் தான் 144. இது கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 12ஓட × 2 பண்ணியிருக்காங்க. வர ஆன்சரை -1 பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பட் இப்படி தான் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் நம்ம இது பண்ண போகிறோம். 196ன்றது என்னது, 14ஓட ஸ்கொயர். 14 ஸ்கொயர் தான் வந்துட்டு 196. ஓகேவா? இந்த 14 தான் என்ன பண்ணியிருக்காங்க 14 × 2 பண்ணியிருக்காங்க. 14 × 2 28. 28 கூட -1 பண்ணியிருக்காங்க. 27 வந்துட்டு வந்திருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 27. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது 12 ஸ்கொயர்னு தெரியுது. ஸோ 12 × 2 தான் 24. 24 கூட -1 பண்ணியிருக்காங்க. இதே 14 ஸ்கொயர் தான் 196.
அந்த 14 into 2 வந்துட்டு பண்ணியிருக்காங்க. 28 வந்துட்டு 28ல -1 பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு சிம்பிளாக வந்துட்டு ஃபஸ்ட் இதை மட்டும் பாருங்கள். 12 இது தானே இது. ஸோ 12 into 2 24 24 - 1 23 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி தான் இது 14 வருது. 14 into 2 28 28 - 1 27. ஸோ ஆன்சர் வந்துருச்சு. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸ்கொயர் வேல்யூ நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சாதான் இது டக்குன்னு போட முடியும். ஸோ ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூ மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும். ஈஸியாகவே நம்ம சம் சால்வ் பண்ணிடலாம். இந்த சம் பாருங்க 3:82:4 என்ன இதான் வந்துட்டு கொஸ்டின். இதை நம்ம ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். முதல்ல கியூப் இது பார்த்தோமா. இப்போ வந்துட்டு 4 டைம்ஸ் வந்துட்டு 3 மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 × 3 × 3 × 3. இப்போ நமக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். 3 × 3 9 9 × 3 27 27 × 3 வந்துட்டு 81 நமக்கு வரும். அது கூட +1 பண்ணியிருக்காங்க. அப்போ 82 ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இதே மாதிரியே நமக்கு 4 பண்ணும்போது 4க்கும் வந்துடும். 4 × 4 × 4 4 4 16 16 × 4 64 64 × 4 வந்துட்டு 256 வந்துட்டு வரும். ஆன்சரில் 256 இருக்கா அப்படின்னு நம்ம போடக்கூடாது. ஏன்னா அது கூட நம்ம இங்கே பண்ண மாதிரியே +1 பண்ணோம். 256 +1 பண்ணால் நமக்கு ஆன்சர் 257 தான் ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 82 எப்படி வந்துச்சுன்னா 3 வந்துட்டு 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 4ஐயும் 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஆன்சர் அது கூட 1 வந்துட்டு ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ நம்ம ஆன்சர் ஈஸியாகவே போட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். 24:32 43 என்ன இதான் வந்துட்டு இங்கே கொஸ்டின். இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். போனது மாதிரியே தான் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த 24க்கு 32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 24 எப்படி வந்துச்சுன்றதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த 32 எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போமா. இந்த 2வை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 2வை 4 டைம்ஸ் வந்துட்டு மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. 2 × 2 × 2 × 2. அதே மாதிரி இந்த 4ஐ 2 டைம்ஸ் வந்துட்டு மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. 4 × 4. இப்போ பண்ணி பாருங்க. 2 2 4 4 2 8 8 2 16. அதே மாதிரி 4 × 4 16. இது ரெண்டே ப்ளஸ் பண்ணால் நமக்கு 32 வருதா. ஆன்சர் 32 வந்துருச்சு. இப்போ அதே மாதிரியே தான் இங்கே 42க்கு பண்ணுவோம். 43க்கு பண்ணுவோம். 43ஐ 4ஐ வந்துட்டு 3 டைம்ஸ் பண்ணணும் நம்ம. 4 × 4 × 4. அதே மாதிரி 3ஐ வந்துட்டு 4 டைம்ஸ் பண்ணுவோம். 3 × 3 × 3 × 3. அப்படி பண்ணால் நமக்கு என்ன வருது. 4 4 16 16 × 4 64 நமக்கு வருது. அதே மாதிரி 3 3 3 9 9 3 27 27 × 3 வந்துட்டு 81 வந்துட்டு வருது. இது ரெண்டே ஆட் பண்ணால் 145 வந்துட்டு நமக்கு ஆன்சராக வருது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 145. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 22 வந்துட்டு 4 டைம்ஸ் பண்ணோம்னா 24ல. ஸோ இந்த 2வை 4 டைம்ஸ் பண்ணுறாங்க. இந்த 4ஐ 2 டைம்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் 43ஐயோ 4ஐ 3 டைம்ஸ் பண்ணுறோம். 3ஐ 4 டைம்ஸ் பண்ணுறோம். நம்பர் சிஸ்டமில் கியூப் ரூட் ஸ்கொயர் ரூட் இந்த ரெண்டு பேஸ் பண்ணி சம்ஸ் தான் இப்போ வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேக்டோரியல், அதுக்கப்புறம் ப்ரைம் நம்பர், அரித்மெட்டிக் இதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் இல்லை இன்னி கொஸ்டின்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் அது ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.